பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். யோவான் 4வது அதிகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 36வது வசனம் எடுத்துக்கோங்க. நான் நேத்திக்கே சொன்னேன், விதைக்கிறவர் ஒருத்தர், அறுக்கிறவர் ஒருத்தர். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. பாருங்க, விதைக்கிறவனுக்கும் அந்த விதையை போட்டு அறுவடை செய்கிறாள் அவனும் சந்தோஷப்படும். விதைக்கிறவனுக்கும் சந்தோஷம், அறுவடை செய்யறவனுக்கும் சந்தோஷமா. அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். அறுக்கிறவன் கூலியை வாங்கி என்னவா? நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளணும். என்ன விதை? ஏசுங்கிற விதை. ஏசுதான் வழியும் சத்தியம் ஜீவனம். அவர் தான் ரட்சகர்னு சுவிசேஷத்தை சொல்லி அந்த விதையை விதைக்கிறது ஒருத்தன், அந்த விதைச்சிட்டு அது கூலி அறுக்கிறவன் இன்னொருத்தன். ரெண்டு பேருக்குமே இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருப்போம், இன்னொருத்தங்க அவங்க நடத்துறதா இருப்பாங்க ஆண்டவருக்குள்ள. அப்ப கண்கள் காணும் இல்ல, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஏசுங்கிற விதையை போட்டிருப்போம், அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கும். இன்னொருத்தவங்க நடத்திட்டு இருப்பாங்க, அந்த அறுப்பு அவங்க அந்த பலனை அனுபவிப்பாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம். நம்ம சொல்லியிருப்போம்ல, அன்னைக்கு சொன்னது இந்த ஆத்மா கர்த்தருக்குள்ள வந்ததுக்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக நமக்கும் சந்தோஷமா. அததான் இந்த இடத்துல சொல்றாரு. சோ அறுக்கிறவன் என்ன பண்றா? கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்துக் கொள்வானோ. சோ நித்திய ஜீவனுக்கான பலனை நம்ம சேர்த்து நம்ம பரலோகத்துக்கு போச்சு வெறும் கையோடு போக போறதுல, ஆத்மாக்களை கொள்ளையா இயேசுக்குன்னு கொண்டு போகணும். அப்படிதான் ராஜாதி ராஜாவை சந்திக்க படிச்சு வெறும் கையோடு போகுமா? ஒரு வீட்டுக்கு போகிறச்சுமே நம்ம ஏதாவது பழம் வாங்கிட்டு போவோம், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம், ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல. அப்ப சாதாரண அற்ப ஜனங்களுக்கே நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போச்சு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியை உங்களை என்னையும் படைத்து நம்மளை ரட்சித்தவரை எப்படி வெறும் கையோடு போக முடியும்? அவர் எதிர்பார்க்கறதும் நம்ம ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக அவர்கிட்ட கொண்டு போகணும் தான். அந்த ஆத்மாக்களை அவரே நமக்கு கொள்ளை பொருளா எப்படி தருவாரானா, நமக்குள்ள அந்த பாரத்தை போடுவாரு, ஜெபிக்க வைப்பாரு, ஆத்மாக்க காமிப்பாரு, அந்த ஆத்மா கிட்ட சுவிசேஷம் சொல்ல வைப்பாரு, அவங்களோட கூட பேச வைப்பாரு. நிச்சயமா நீங்க யார் யாருக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கீங்களோ கண்டிப்பா அதுக்கான பலன், அந்த விதை வீணா விருதாவே போகும். அதுக்காக ஜெபிங்க, உங்க கண்கள் காணும். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரை விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனுக்கும் ஆண்டவரை சந்தோஷம் உண்டாகும்படியாக, ஆண்டவரே ஆத்மாக்களை அறுவடை செய்யும்படியாக நீர் உதவி செய்கிறீரே. அது நித்திய ஜீவன்ல அந்த பலனை சேர்த்து வைக்கிறதுக்காக உதவும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட பலனாக இருக்கும் என்று ஒப்பிடுகிறதற்காக நன்றி. நித்திய ஜீவன் பலனை நாங்கள் சேர்த்து வைக்கும்படியாக, ஆத்மாக்களை அறுவடை செய்ய, ஆத்மாக்கள் கிட்ட போய் இயேசுவின் விதையை விதைக்க, ஒவ்வொருத்தருக்கும் 60 100 பலனை தருவீராக, ஸ்லாகியத்தை தருவீராக, சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பீராக, ஆத்மாக்களை நீரே கொண்டு தருவீராக, அதற்காக ஜெபிக்க வைப்பீராக, அதற்காக பிரயாசப்பட வைப்பீராக, அதற்காக உழைக்க வைப்பீராக. அந்த உழைப்புக்கான பலனை நித்திய ஜீவன்ல பெரும்படி நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.